ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ஏதோ ஏஐ போன வீடியோவும் கிடையாது. ஏதோ படத்துல இருந்து எடுத்த வீடியோவும் கிடையாது. நேத்து நேபாள்ல ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. அந்த டிசாஸ்டர்ல கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் தெரியல. இந்தியால இருந்து 300க்கும் மேல டூரிஸ்ட் போயிருக்காங்க. அவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒண்ணுமே தெரியல. கிட்டத்தட்ட 162 பேர் இறந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 57 பேர் போயிருக்காங்க. அந்த 57 பேர்ல 20 பேர் தான் சேஃபா இருக்காங்க. மீதி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல. போச்சே குஷி அப்படின்ற இந்த ரிவர் தான் இந்த பெரிய ஃப்ளட்டே நடந்திருக்கு. இந்த ஃப்ளட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சைனா திபெத் இந்த பார்டர்ல நேத்து காலையில 8:27க்கு ஒரு பெரிய எர்த்குயிக் வந்திருக்கு. அதாவது 4.4 மேக்னிட்யூட் அளவுக்கு ஒரு எர்த்குயிக் வந்திருக்கு. இந்த எர்த்குயிக் வந்து இங்க சுத்தி முத்தி மவுண்ட் எவரெஸ்ட் தானே, அது மேல இருக்க பனிப்பாறைகள்லாம் உடைஞ்சு கீழ வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பனிப்பாறை கீழ வந்து லெந்தே அப்படின்ற ஒரு ரிவர பிளாக் பண்ணிருக்கு. அப்ப தண்ணி மொத்தம் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் அது ஒரு டேமா மாறிடுச்சு. தண்ணி மொத்தம் செம பிரஷர்ல வந்துட்டு இருக்கு. அந்த பனிப்பாறைலாம் உடைஞ்சு ஒட்டுமொத்த தண்ணியும் வெளிய வந்து ஏற்கனவே சொன்னேன்ல போச்சே குஷி அப்படின்ற அந்த ரிவரோட கலந்து பெரிய ஒரு ஃப்ளட்டா மாறி பார்க்குற இடத்தெல்லாம் தம்சம் பண்ணி பில்டிங் எல்லாம் தரமட்டமாக்கிருச்சு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த சைடுலாம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாவே ஒரு அந்த கரையோர மக்களுக்கு வந்து ரெட் அலர்ட் குடுத்துட்டு, அங்க இருக்கிற மக்கள் வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நேபாள்ல இந்த மாரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஸோ அங்க இருக்கிற மக்கள்லாம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ டூரிஸ்ட் நெறைய பேர் போயிருக்காங்க. அவங்களும் சேஃபா வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கோங்க.